தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு. இந்தியா இலங்கை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் விரைவில் நடைபெறும் என நீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். அருந்ததியருக்கு 3 விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழங்கிய சட்டம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு திராவிட மாடல் ஆட்சிக்கான பரிசு. திமுக அரசின் சட்டம் எப்போதும் வெற்றியே பெற்றுத் தருகிறது, வரலாற்று ஆகியுள்ளது எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். வயநாட்டை போல் நீலகிரியிலும் நிலச்சரிவு ஏற்படும் என வதந்தி பரப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா எச்சரிக்கை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை நீட்டிப்பு. செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை 52வது முறையாக நீடித்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. இலங்கை எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்ததற்காக 83 இந்திய மீனவர்கள் கைது. மாநிலங்களவையில் திமுக எம்பி வில்சனின் எழுத்துப்பூர்வ கேள்விக்கு மத்திய வெளியுறவுத்துறை பதில். மீனவர்கள் கைது தொடர்பாக இலங்கை அரசிடம் இந்திய தூதர்கள் உதவியுடன் பேச்சுவார்த்தை. மத்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் மாநிலங்களவையில் விளக்கம். துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக அதிகாரிகளின் சொத்து விவரங்களை விசாரிக்க இடைக்கால தடை. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக சந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் ஆப்பிள் பெட்டிகள் திருட்டு. ட்ரை சைக்கிளில் வந்து ஆப்பிள் பெட்டிகளை திருடிச் செல்வரின் சிசிடிவி காட்சி வெளியானது. நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள வயநாட்டிற்கு நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதி நிதி உதவி. கேரள முதல்வரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு ரூபாய் 20 லட்சம் வழங்கினர். வயநாடு நிலச்சரிவு விவகாரம் தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் கேரள அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. நிலச்சரிவுக்கு தமிழ்நாட்டில் எடுத்து வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. பீகாரில் கொட்டி தீர்த்த கனமழை, மின்னல் தாக்கி 15 பேர் உயிரிழப்பு. இமாச்சல பிரதேசத்தில் கொட்டி தீர்த்த கனமழையில் பல இடங்களில் நிலச்சரிவு. குல்லு போன்ற நகரங்களுக்கு சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் பாதிப்பு. மேகதாது அணை விவகாரத்தில் பேச்சுவார்த்தை என்பது தற்கொலைக்கு சமம். வேலூரில் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. வாலாஜாபேட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் குடிநீர் குழாயில் உடைப்பு. 3 நாட்களுக்கு மேலாக வீணாகும் தண்ணீர். அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார். போட்டித் தேர்வுகள் நடத்தியதன் மூலம் தேசிய தேர்வு முகமை 3512 கோடி வருமானம் ஈட்டியுள்ளது. மாநிலங்களவையில் மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் தகவல். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பேச்சு நாட்டுக்கு நல்லதல்ல. நாட்டை பிளவுபடுத்தி அதன் மூலம் பலனிடையே காங்கிரஸ் முயற்சிப்பதாக பாஜக எம்பி கங்கனா ரணாவத் குற்றச்சாட்டு. வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகள் குறித்து நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தி ஆலோசனை. வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் சார்பில் 100 வீடுகள் கட்டித்தரப்படும். வயநாடு பகுதியில் சேதங்களை பார்வையிட்ட ராகுல் காந்தி அறிவிப்பு. மத்திய கிழக்கு நாடுகள் நிலவும் பதற்றம் காரணமாக இஸ்ரேல் செல்லும் அனைத்து விமானங்களும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை ரத்து. ஏர் இந்தியா நிறுவனம் அறிவிப்பு. அமெரிக்கா ரஷ்யா இடையே கைதிகள் பரிமாற்றம். ரஷ்யா பெலாரஸ் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த அமெரிக்க, ஜெர்மனி உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளைச் சேர்ந்த 16 கைதிகள் விடுதலை.
அமெரிக்கா, ஜெர்மனி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ரஷ்யா, பெலாரஸைச் சேர்ந்த 10 பேரை விடுவித்தது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி வில்வித்தையில் இந்திய ஜோடி காலிறுதிக்கு முன்னேற்றம். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா தீரஜ் ஜோடி 5-1 என்ற கணக்கில் இந்தோனேசிய ஜோடி வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி. $15,000 பேரை பணி நீக்கம் செய்ய இன்டெல் நிறுவனம் முடிவு. இதன் மூலம் அடுத்த ஆண்டு இந்திய மதிப்பில் 8.28 லட்சம் கோடி ரூபாய் சேமிக்க முடியும் என அந்நிறுவனம் தகவல். இந்தியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டி. இலங்கை அணி நிதான ஆட்டம். TNPL தொடரில் திண்டுக்கல் டிராகன் அணியின் கேப்டன் அஸ்வின் சக வீரர்களை திட்டிய காட்சிகள் வெளியீடு. இது தொடர்பான காட்சிகள் இணையத்தில் வெளியாகி சர்ச்சை. ஒலிம்பிக் 25 மீட்டர் துப்பாக்கிச் சுடுதலில் இறுதிச் சுற்றுக்கு மனு பாக்கர் தகுதி. நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் 3வது பதக்கத்தை வென்று வரலாறு படைப்பாரா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.